ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, பல விதத்தில் நீ போராடி விட்டாய். இதற்கு பிறகு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உன்னிடம் நான் கூற வேண்டும் என்று நினைக்கிறேன். போராட்டங்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருந்தாய் என்றால் அதை உன்னால் எப்பொழுதும் போராட்டங்களாகத்தான் பார்க்க முடியும். இது போராட்டங்கள் அல்ல, நிம்மதியான ஒரு விஷயம் நடக்கும். நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் இன்பங்கள் நடக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். நிச்சயம் அனைத்துமே மாற ஆரம்பிக்கும். இங்கு யாருமே தான் அதை நினைப்பதே இல்லையே. எல்லா விஷயத்திலேயும் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டு நிம்மதி இல்லாமல் அல்லவா வாழ்கிறீர்கள். உங்களுடைய நாளுக்கு நாள் எல்லா விஷயத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் முற்றிலுமாக கவலை வந்து விடுமோ என்றல்லவா நினைக்கிறீர்கள். நீங்கள் நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இருக்கிறேனே, எவ்விதத்திலேயும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எவ்விதத்திலேயும் நீங்கள் மனபாரத்தை சுமக்க வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் உங்களை காப்பாற்றும் இடத்தில் நான் உள்ளேன். என்னதான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்து இடத்திலேயும் உங்களுக்கு நன்மையை செய்ய நான் இருக்கிறேன் என்பதை அடிக்கடி உங்களிடம் கூறிக்கொண்டு தானே இருக்கிறேன். இப்படி உங்களிடம் ஒவ்வொரு விஷயத்தையும் கூறிக்கொண்டே இருக்கும் எனக்கு உங்களை நல்லபடியாக வாழ வைக்க தெரியாதா என்ன? எல்லா உங்களுடைய ஆசைகளுக்கு நான் என்றுமே இடையூறாக, அதாவது இதை செய்ய மாட்டேன், அதை செய்து தர மாட்டேன், இதை செய்து தர மாட்டேன் என்று எப்பொழுதுமே நான் கூற மாட்டேன். உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்காக எப்படியாவது அனைத்து விஷயத்தையும் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று நான் உங்களோடு சேர்ந்து நான் போராடி கொண்டு இருக்கிறேன். அடிக்கடி நீங்கள் கேட்பீர்கள் அல்லவா, எனக்கு எப்பொழுது நல்ல காலம் வரும், எனக்கு எப்பொழுது செல்வ செழிப்புகளோடு ஒரு வாழ்க்கை எனக்கு அமையும், எல்லா நாளும் எனக்கு எல்லா பொழுதுகளும் தவறாகத்தானே நடக்கிறது, எப்பொழுது நான் விரும்பியபடி என்னால் அனைத்தையும் வெல்ல முடியும். யோசித்து பார்க்கும் பொழுது, சில விஷயத்தை யோசித்து பார்க்கும் பொழுது எனக்கு வாழ்க்கையை நினைத்தாலே பயமாக உள்ளது. அப்படி இருக்கும் என்னிடம் என்னுடைய வாழ்க்கை எவ்வாறு நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்றுதான் நீ கேட்கிறாய். கண்மணி, யோசி. இத்தனை நாள் உன்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி காப்பாற்றினேன்? நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் சரியாகும், எல்லாமும் உனக்கு திருப்தியாக நடக்கும் என்றுதானே இனிமேலும் நான் உன் வாழ்க்கையில் சதா சர்வ காலமும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையையும் யோகமான வாழ்க்கையையும் அசைக்கவே முடியாத அளவுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கையையும் தந்தான் தருவேனே தவிர இதற்கு பிறகு கவலைகளாக இருக்கக்கூடிய எந்த விதமான வாழ்க்கையையும் நான் தரமாட்டேன். நான் உன் மனதில் இருக்கும் கவலைகளை கூட எடுப்பேன். ஆனால் இதற்கு பிறகு கவலை என்ற ஒரு சொல்லுக்கு நான் உன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே மாட்டேன். நிம்மதிகள் உண்டாகட்டும், ஐஸ்வர்யங்கள் உங்களை வந்து சேரட்டும். 1000 பேர் உங்களை தூற்றினாலும் உங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை என்று மட்டும் நினைக்காதீர்கள். உங்களை காப்பாற்றுவதற்கு எல்லா நாளும் உங்களுக்காக இந்த யார் இந்த இருக்கிறேன். நம்பிக்கை, நிதானம் எப்பொழுதும் தேவை. ஒரு மனிதனுக்கு எல்லா நாளிலேயும் நாம் ஜெயித்து விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை வேண்டும். பல பேர் சொல்லலாம் நீ தோற்று போவாய் என்று, ஆனால் எதையுமே எண்ணாமல் நான் ஜெயிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை உனக்கு ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சில வழிகளை சந்தித்தாய். அந்த வழியை சந்திக்கும் பொழுது தெரிந்தது நம் வாழ்க்கையில் தோற்று விடுவோமோ என்ற எண்ணம். அந்த வழி போனதற்கு பிறகுதான் தெரிகிறது நாம் ஜெயித்து விட்டோம். எல்லா நாளும் நமக்கு பிடித்தது போல நம் வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் என்பதெல்லாம். இதுவரைக்கும் நீ என்னிடம் வந்து என்ன கேட்டாய்? ஒரு நல்ல வாழ்க்கையை,
நல்ல வாழ்க்கையை நீ என்னிடம் கேட்டாய். நான் அதை தரமாட்டேன் என்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த இடத்திலேயும் கூறவில்லை. உனக்கு நான் எடுத்து வைத்திருக்கும் அத்தனையும் தருவேன் என்று பதில் கூறி இருப்பேனே தவிர, நீ கேட்டதை தரமாட்டேன் என்று நான் கூற மாட்டேன். எனக்கு அந்த பழக்கமும் கிடையாது. என் பிள்ளைகளை அளவைத்து பார்க்க வேண்டிய அவசியங்களும் எனக்கு கிடையாது. உன்னை எப்படியெல்லாம் நான் உன் கஷ்ட காலங்களும் நஷ்ட காலங்களும் நீ இழந்ததும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு வேண்டும் என்று கேட்பதும் நீ என்னதான் என்னிடம் வந்து நின்று கவலைகளோடு இது நடந்து விடுமோ, அது நடந்து விடுமோ, இந்த ஒரு விஷயம் நடந்து விடுமோ, அந்த ஒரு விஷயம் நடந்து விடுமோ என்று பயந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விதமான சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னிடம் தைரியமும் உள்ளது. எல்லா விஷயத்திலேயும் உனக்காக நான் செய்யக்கூடிய அளவுக்கு என்னுடைய பிள்ளைக்கு உரிமையும் உள்ளது. உரிமை இருக்கும் இடத்தில் கோபம் வரும். சில நேரத்தில் நான் உன் மீது அதிகமாக கோபமாக இருந்தேன். அதற்கு காரணம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். என்ன தெரியுமா? நீ சில நேரத்தில் சில இடத்தில் பேசக்கூடாது என்று சொல்லி இருந்தால் அந்த இடத்தில் நீ பேசி வைப்பாய். நீ இந்த இடத்தில் பேசாதே, இந்த இடத்தில் அமைதியாக இரு என்று நான் கூறினேன் என்றால் அந்த இடத்தில் நீ பேசுவாய். அந்த இடத்தில்தான் நீ அதிகமாக ஏதேதோ விஷயத்தை எல்லாம் செய்வாய். அதனால்தான் எனக்கு சில இடத்தில் உன் மீது கோபம் வந்து சில நேரத்தில் உதவி செய்யாமலேயே நான் விட்டுவிட்டேன். ஆனால் நான் இப்பொழுது முடிவெடுத்து விட்டேன். இதற்கு பிறகு உன்னை சோதித்து எந்த விதமான பிரயோஜனமும் அல்ல. ஏனெனில் உன் வாழ்க்கையில் நீ தெளிவாக மாறிவிட்டாய். எல்லாமும் நலமாக ஆகும். அதே சமயம் உன்னை யாரெல்லாம் குறை கூறினார்கள், யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தவறான பாதையை காட்டினார்கள், எந்த இடத்தில் நாம் செழிப்பாக நாம் தெளிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொண்டாய். இதற்கு பிறகு என்ன கவலைகள் எனக்கு உள்ளது? எவ்விதமான கவலைகளும் அல்ல. மாற்றத்திற்காக நீ காத்திருக்கும் இந்த சமயத்தில் உன் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு பொழுதுகளும் மாற்றத்தையே கொடுக்கலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். இனி வரும் நாள் மொத்தமும் யோகம் மட்டும் நீ. இனி வரப்போகும் நாள் மொத்தமும் அற்புதங்களும் அதிசயங்களும் மட்டுமே. ஏற்கனவே பட்ட காயத்தை எல்லாம் மறந்து விடாதே. எல்லா விஷயத்தையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் அனைவரையும் அடித்து நிமித்து ஓட முடியும். நிச்சயம் எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். எல்லா விஷயத்திலேயும் யோகமாகவே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவுகளும் சிறப்பாக இருக்கும். நீ சிறப்பான பிள்ளைதான். நீ அற்புதமான பிள்ளைதான். நீ யோகமான பிள்ளைதான். நடப்பதை வேடிக்கை மட்டும் பார். ஓம் சாய்ராம்.